ஹலோ, இந்த வீடியோவில் சவுதியில் ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸ் அவங்களோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூம்மா, நல்லா இருக்கம்மா. ஹாப்பியாக இருக்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல. ஆக்சுவலாக நீங்கள் எந்த இயரில் சவுதி அரேபியா போனீங்க? நான் இங்கே 2023ல் வந்தேன். 2023ல் வந்தீங்க. ஃபினிஷிங். எந்த மந்த்து? எந்த மந்த்னா மே 8 வந்தேன். ஓ, மே மந்த்து 2023ல் நீங்கள் உள்ளே போனீங்கல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு 3 மந்த்ஸ் தான் டைம் லைன் இருக்குது. ஆமாம். ஸோ 2 இயர்ஸ் 2 வருஷம் ஒர்க் பர்மிட் விசாவில் நீங்கள் நர்சிங் ஜாபில் போனீங்க, அப்படி தானே? ஆமாம் சார். சரி, ஓகேம்மா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நர்சிங் சவுதியில் நம்ம ஒர்க் பண்ணணும்னா நம்ம டேட்டா ஃப்ளோ, எக்ஸாம்ஸ் இதெல்லாம் முடிக்கணும். நீங்கள் எக்ஸாம் டேட்டா ஃப்ளோ எல்லாமே இங்கேயே முடிச்சுட்டு போனீங்களா, இல்லை அங்கே போயிட்டு எழுதுனீங்களா? இல்லை, நம்ம எல்லாமே இந்தியாவிலே முடிச்சுட்டு தான் போனோம். பட் எக்ஸாம் மட்டும் இங்கே வந்து நான் அட்டன் பண்ணேன் சவுதியில். சரி, ஓகேம்மா. அப்போ டேட்டா ஃப்ளோக்கும் அட்டஸ்டேஷன் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சு, இந்த 3 ப்ராசஸ்க்கு மட்டும் உங்களுக்கு? ஒரு அப்ராக்சிமேட்டே சொல்லுங்கள். அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 அதுக்குள்ள ஆச்சு. டோட்டலாக இப்போ நீங்கள் மெடிக்கல்லாம் சேர்த்து சொல்கிறீங்க இல்லை எல்லாமே? மொத்தமாக எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு 50க்குள்ளே ஆச்சு. டேட்டா ஃப்ளோ, அட்டஸ்டேஷன், எலிஜிபிலிட்டி, நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் எல்லாமே சேர்த்து சொல்கிறீங்க, இன்க்ளூடிங் எல்லாமே எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து. சரி, ஓகே. ஆனால் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலை, அங்கே போயிட்டு தான் எழுதிருக்கீங்கல்ல? எக்ஸாம் 3 அட்டெம்ப்ட் எழுதணும். சரி, ஓகேம்மா. அங்கே போயிட்டு தான் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே போயிட்டு எப்படி இருந்தது? எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருந்ததா? எத்தனாவது அட்டெம்ப்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு இந்தியாவோட இங்கே சவுதி கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்தியா தான் பெட்டராக இருக்குது. இங்கே எனக்கு விருப்பமே இல்லை. கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் டஃப்பாக தான் இருக்குது. பட் 3rd அட்டெம்ப்டில் தான் நான் பாஸ் ஆனேன். சரி, ரொம்ப ஓகே. டஃப் கொஸ்டின்ஸ். ஆனால் இந்தியாவில் டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? சரி, இந்தியாவில் ஈஸியாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் நமக்கு பெனிஃபிட்ஸ். சரி, ஓகே. அப்போ ஏன் நீங்கள் வந்து இங்கே எழுதலை, எக்ஸாமே நீங்கள் எழுதலை? அப்போ சிச்சுவேஷன்ஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அங்கே போய் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்காக நீங்கள் அங்கே போயிட்டு எழுதலாம்னு மூவ் பண்ணீங்க இல்லை? ஸோ பரவாயில்ல, நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதாமல் ஒரு 50 அண்ட் அரௌண்ட் இன்க்ளூடிங் மெடிக்கல் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே தான் இல்லை? அங்கே போயிட்டு எழுதுறது ஓகே தான். அங்கே போட்டு எழுதுறது கூட சேலரி வாங்கிட்டே தான் நீங்கள் இஎம்ஐ பேசிஸில் பே பண்ணியிருப்பீங்க இல்லை? மாதம் உங்கள் சம்பளத்தை வந்து அந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் டிடெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? சரி, ஓகேம்மா, சூப்பர்மா. அண்ட் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஆஃபர் லெட்டரில் என்ன சேலரியில் நீங்கள் போனீங்க, அதே ஆஃபர் லெட்டர் சேலரி இப்போ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்களா? ஆமாம் சார். நான் ஜிஎன்எம் முடிச்சுட்டு இங்கே வந்தேன். ஓகே. அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து 3,800 சொன்னாங்க. ஸோ அதே சேலரி 3,800 தான். மந்த் எண்டுன்னா கரெக்டாக எனக்கு சேலரி கிரெடிட் ஆகிடும். அதெல்லாம் எதுவுமே டிலே பண்ண. சவுதி அரேபியாவில் எந்த விசா கேட்டகரியில் நீங்கள் உள்ளே போனீங்க? கம்பெனி மூலியமா. த்ரூ கம்பெனி மூலியமா. என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? அப்தால் கம்பெனி. ஓ, அப்தால்ன்றது கம்பெனி மூலியமா நீங்கள் உள்ளே போனீங்க. ஓகே. இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறீங்க? ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில்? அபகா அபகா பிரைவேட், இன்டர்நேஷனல். அபகா இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் வாங்க உங்களுக்கு? அங்கே லாங் டேர்ம் கேர். லாங் டேர்ம் கேரில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ஓகேம்மா. டியூட்டிலாம் எப்படிம்மா? பெர் வீக்குக்கு எப்படி டியூட்டி? பர் வீக்குக்கு 4 days டியூட்டினா 3 days ஆஃப் கொடுப்பாங்க சார். பட் 12 hours தான் டியூட்டி. ஓகே, 12 hours தான் டியூட்டி. 4 டேஸ்க்கு டியூட்டி இருக்கும். மீதி 3 நாள் வந்து ஆஃப் தான். ஓகே, ஓகே, சூப்பர்மா. அப்போனா உங்களுக்கு ஓகே தானே? 3 நாள் ஆஃப்ன்றது ஓகே தான் இல்லை? என்னதான் 12 hours டியூட்டி நீங்கள் 4 நாள் பார்த்தாலும் 3 நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களோட பர்சனலுக்கான டைம் நீங்கள் ஒதுக்கலாம். எங்கேயாவது வெளியே போகிறது, ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறது, உங்களோட பர்சனல் கேருக்கு டைம் கரெக்டாக இருக்குல்ல உங்களுக்கு? இந்த டியூட்டி நீங்கள் எப்படி இருக்கு? சில பேர் வந்து 8 hours டியூட்டின்றாங்க, சில பேர் 10 hours டியூட்டின்றாங்க. உங்களுக்கு 12 hours டியூட்டி. ஸோ இது எப்படி இருக்கு? 12 hours டியூட்டி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் சார் இருக்குது. பட் ஓகே தான். ஓபிடி தனியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து 8 hours டியூட்டி மார்னிங் அப்படி சேஞ்ச் ஆகும். பட் நம்ம வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறவங்கள பார்க்கணுனாக்கா நம்ம 12 hours தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் பழகிடுச்சு சார், பெட்டர் தென். ஏன்னா 4 days டியூட்டி 3 days ஆஃப்னா ஓகே தான். ஓகே தான் இல்லை? சரி, ஓகேம்மா. ஸோ டியூட்டி பற்றி சொல்லியிருக்கீங்க, சூப்பர், தேங்க்யூம்மா. அடுத்தது சவுதி வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது? நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணதுக்கும் சவுதியில் ஒர்க் பண்ணுறது எந்த அளவுக்கு சேஃப்டியில் ஃபீல் பண்ணுறீங்க? சேஃப்டி எல்லாமே சேஃப்டி தான் சார். கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு பர்சன் டு பர்சன் பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும். இங்கே எதுவுமே வந்துட்டு இன்செக்யூராக எங்கேயுமே இல்லை சார். எல்லாமே பர்ஃபெக்ட். சரி, ஓகே. கம்பேர் டு இந்தியாவுக்கும் சவுதிக்கும் இது பெஸ்ட்டு நான் சவுதியில் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா எதை சொல்வீங்க?
சேலரி. சேலரி பெஸ்ட்டுன்னு சொல்றீங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் மந்த்லி எவ்வளோ செலவாகுது? ஒரு ஆவரேஜா? ஆவரேஜானா ஒரு 700 ரியால். நம்ம கண்ட்ரிக்கு ஒரு 10,000 செலவாகும். 10,000 கிட்ட செலவாகுதுன்றீங்க. பெர் மந்த். கொஞ்சம் நல்லா எக்ஸ்பென்சஸ் பண்ணாவா? மந்த்லி ஃபுட் 3 டைம்ஸ் நல்லா சாப்பிட்டு அதெல்லாம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சொல்றீங்களா எப்படி? அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி 10,000. அப்படி இல்ல அப்படின்னாக்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஈக்குவலா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கம்மியாவே இதை விட செலவாகும். 500 ரியால் இனஃப். ஓகே. அப்பனா 10க்குள்ள தான் வரும்ன்றீங்க. 10,000 மேக்ஸிமம் நீங்க ஒரு ஆமா. அமௌண்ட் சொல்றீங்க இல்ல? ஸோ மத்தபடி Yes. வந்து இப்ப நீங்க ஒர்க் பண்ற அபஹா இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல என்னலாம் ப்ரொவைட் பண்றாங்க? அக்காமடேஷன் தராங்களா? அண்ட் அது ஃபுட் எப்படி நீங்க குக் பண்றீங்களா? எப்படி அதோடது? இல்ல சார். அக்கமடேஷன் அங்கேயே குடுப்பாங்க. மார்னிங் காஃபி, பிஸ்கட் சம்திங் குடுப்பாங்க. பன் குடுப்பாங்க. ஆஃப்டர்நூன் ஃபுட்டும் அங்கேயே குடுத்துருவாங்க. ஓரளவு பெட்டரா இருக்கும் எல்லாமே. ஃபுட்டுமே சூப்பரா இருக்கும். ஓகே. நீங்க வந்து அதெல்லாம் நம்ம எந்த இந்தியால பிரச்சனையும் நீங்க வந்து எந்த ஊர் ஆக்சுவலா? அரியலூர். அரியலூர். ஓகே. இந்தியால நீங்க சாப்பிட்ட ஃபுட்டுக்கும், அங்க இருக்கிற ஃபுட்டுக்கும் எல்லாமே ஓகேவா இருக்கா? உங்களால மேனேஜ் பண்ண முடியுதா? அந்த ஃபுட் நீங்க எடுத்துக்க முடியுதா உங்களுக்கு? ஓகே தான் சார். அடாப்ட் ஆயிடுச்சு. அடாப்ட் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நம்ம ஃபுட்டுக்கும் இங்க உள்ள ஃபுட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. பட் ஆஸ் யூசுவல் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. அடாப்ஷன் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஓகே, ஓகே. நைஸ். மத்தபடி வேற என்ன அங்க சவுதில ப்ளஸ்ன்னு சொல்றீங்க? சேலரி ப்ளஸ்ன்னு பிளஸ் சொல்ட்டீங்க. சேஃப்டி ப்ளஸ்ன்னு சொல்றீங்க. சேஃப்டி பிளஸ் ரீசார்ஜ் ஆல்சோ நம்ம வந்து மந்த்லி ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் கூட வாங்கிக்கலாம். ஓகே, அதுவுமே நமக்கு ஒரு சேஃப்டி. இன்கம் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. அதர் திங் அவ்வளோதான் சார். சரி, ஓகே. ஓகே தான். பட் சேலரி வைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட சவுதி பெட்டரா இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்ல டோட்டலா? சரி நீங்க இந்தியால ரொம்பவே பெட்டர். இருந்தீங்க சேலரி எவ்வளோ குடுத்துட்டு இருந்தாங்க? இந்தியால 18,000 வாங்கிட்டு இருந்தேன். 18,000 எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நீங்க வாங்குனீங்க? 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஜிஎன்எம் டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு 18 தான் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அங்க வந்து ஒரு மோர் தென் ஒரு 90, 1 லேக் ரேஞ்ச்ல நீங்க சேலரி வாங்குறீங்க இல்ல? இப்போ எவ்வளோ கையில வருது? இந்தியன் ரூபில எவ்வளோ வருது கையில சேலரி உங்களுக்கு? இந்தியன் ரூபீஸ்லாம் மினிமம் 88,000 இந்த 88 சேவிங்ஸ். இந்த ரேஞ்ச் வந்து சேவிங் நிக்குது கையில. இல்ல until நம்ம ஓவர் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, மினிமம் நம்ம நாட்டுக்கு 1 லேக் அனுப்பலாம். 1 லேக் நீங்க 1 லேக். அனுப்பலாம். அனுப்பலாம்னு சொல்ல வரீங்க. ம். சரி, ஓகே. எஸ். ஆக்சுவலா நீங்க ஃபீல் பண்றீங்களா? இந்தியா விட்டு நான் போயிட்டேன். என்னோட ஃபேமிலி. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்றீங்களா? எப்படி இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு இல்ல ஃபீல் பண்ணாத மாரி ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா? எல்லாமே டாக்டர்ஸ் ஒர்க் பண்ற கொலீக்ஸ் இதுலயும் சரி. நம்ம அத பத்தி கூட சுத்தி உள்ள உங்களுக்கு சொல்லுங்க சார். என்விரான்மென்ட் வந்து நம்ம வந்து ரன் பண்ணா எல்லாமே ஓகேவா தான் இருக்கும். ஓகே. அங்க ஒர்க் பண்ற கொலீக்ஸுமே ஓகேவா இருக்கும். நமக்கு எல்லாமே இந்தியன் பீப்பிள்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து திங்கிங் இருக்காது. ஃபேமிலிய மிஸ் பண்றோம் அப்டின்னா. ஃபெஸ்டிவல் டைம்ல லைட்டா மிஸ் பண்ணுவோம். அதர் திங் ஓகே. ஓகேவா இருக்கு. சரிம்மா சூப்பர். ஆம். நீங்க இப்போ வந்து அப்தால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு? உங்க கம்பெனிஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்டின்னா? ரீசென்ட்டா வந்து என்னோட ஏடிஎம் கார்டு வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார். இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணேன். அதர் தென் 1 வீக்லயே எனக்கு போஸ்டல் அனுப்பி விட்டாங்க. ஸோ குட். ஓகே. சூப்பர்மா. எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா நெறைய பேர் வந்து கம்பெனிஸ்ல வந்து இது பண்ணாதீங்க, பெட்டரா இருக்காது அப்டிலாம் சொல்றாங்க. அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு கம்பெனி மூலியமா வந்தா ஓவர் டைம் கிடைக்காது. அவங்க அப்ராக்ஸிமேட்டா ஒரு சேலரி வச்சிருப்பாங்க. அது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இதுவே நம்ம டைரக்ட்டா வந்தோம் அப்டின்னாக்க, நம்ம சேலரி 4,500 இல்ல 3,800 தாண்டி 1,500 நமக்கு கிடைக்கும். ஓவர் டைம் கிடைக்கும். அதுதான் பெனிஃபிட்ஸ். ஓகே. அதர் திங் நோ பெனிஃபிட்ஸ். சரி, ஓகே. ஆனா நீங்க இப்போ ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் அபகா பிரைவேட் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்தியன்ஸ் இந்த இயர்ல யாராவது வந்திருக்காங்களா? டைரக்ட்டா டைரக்ட்டா நெறைய பேர் வந்திருக்காங்க. நெறைய பேர் வந்திருக்காங்கன்றீங்களா? ஆனா இந்தியாக்கு வந்து இந்த இயர்க்கு லாஸ்ட் இயர்க்கு ஒரு ரெக்யர்மென்ட்டே இல்லவே இல்லையா? அந்த ஹாஸ்பிட்டலோடது அபகாவோடது. வந்திருக்காங்க. ஒரு 3 பீப்பிள் வந்திருக்காங்க. எத்தன பேர்? 3 மலையாளிஸ் வந்திருக்காங்க. 3 பேரா? ம். ம். ஆனா 3 பேருன்றது கம்மியால சொல்றீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 500 பேரு, 300 பேர் எடுத்தா தானே ஏன்னா இங்க அப்ளை பண்ற பசங்க அதிகமா இருக்காங்கல்ல. நியர்லி ஒரு பெர் மந்த்க்கு ம். பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பசங்க மட்டுமே ஒரு 1000 பிளஸ் வந்து அப்ராட் போணுன்ற அப்ளை பண்றாங்க. சரியா? ஸோ 3 பேருன்றது அதுக்கான போதுமான ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும்னு நெனைக்கிறீங்களா?
இப்போ வந்து ஆமா கம்பெனி சார். வந்து அப்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்தால் வந்து எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 நர்சஸ் எடுப்பாங்க. கம்பெனிஸ் வந்து அப்தால் மட்டும் இல்ல. நெறைய கம்பெனிஸ் இருக்கு. எல்லா கம்பெனிஸுமே மோர் தென் ஒரு 5,000 நர்சஸ் வந்து பெர் இயர் எடுக்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்னு வரும்போது 3 பேர் எடுக்குறாங்கன்றீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் போய் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நெறைய பேர் வந்து இங்க எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எம்ஓஹெச் இல்ல. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எம்ஓடி இல்ல, எம்ஓயு இல்ல. கவர்ன்மெண்ட் எல்லாமே டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2030 விஷன் படி எல்லாமே வந்து அவங்களோட லோக்கல் பீப்பிள் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இப்ப அதுபடி போறனால கவர்ன்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பிரைவேட் டைரக்ட் ஹாஸ்பிட்டல் விசாவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப இந்தியன்ஸ் எடுக்கிறதே ஆமாங்க சார். ரீஹாபிலிடேஷன் சென்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் விசிட் இந்த மாரி தான் எடுக்குறாங்க. சரியா? ஸோ அத தாண்டி நம்ம போகணும் அப்டின்னா, கம்பெனிஸ் தான் இன்னைக்கு வந்து வேக்கன்சி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க நியூவா வர பசங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? ஏன்னா நெறைய பேர் எம்ஓஹெச் தான் போணும்னு வெயிட் பண்றாங்க. எம்ஓடி தான் போணும்னு வெயிட் பண்றாங்க. சரியா? டைரக்ட் தான் போணும்னு வெயிட் பண்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3, 4 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல என்ன நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? ரெக்கமெண்ட் பண்ணணும்னா, கம்பெனியுமே ஓகே தான் சார் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. கம்பேர் டூ குட் சேலரி நமக்கு கிரெடிட் ஆயிடும். ஓகே. கம்பேர் டூ எம்ஓஹெச், எம்ஓடிய விடவும் கம்பெனியில ரெக்யர்மென்ட் ஃபீஸ் அண்ட் வந்து எக்ஸாம் சில கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களே ஆஃபர் பண்றாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம எது ஆஃபர் பெஸ்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்பெனி பெஸ்ட்டா இல்ல கவர்ன்மெண்ட் பெஸ்ட்டா? ஃபீஸ் செலவு பண்றதுல கம்பெனி எல்லாத்துலயுமே சேர்த்து சொல்றேன். கம்பெனி தான் சார். கம்பெனி தான் கம்மியான அமௌண்ட்க்கு நம்ம மூவ் பண்ண முடியுது இல்ல? சரி ஓகேம்மா. ஸோ மணி வந்து ப்ராப்ளம் கம்மியா இருக்கிறவங்க பட்ஜெட்லி போகணும். ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும். ஆக்சுவலா ஃபாரின் வரவங்க எல்லாருமே ஃபினான்ஷியல் லெவல் க்ரோக்கு தான் வருவாங்க. இன்னொன்னு அவங்களோட கெரியர் குரோத்துக்காக வருவாங்க. இந்த 2 டைப் ஆஃப் பீப்பிள் தான் அதிகமா இருப்பாங்க. சரியா? அதுல 50% வந்து கெரியர் குரோத்துக்கு வரவங்களா இருப்பாங்க. 50% ஃபினான்ஷியலி நம்ம வந்து ஸ்டேபிள் ஆகணும். இன்னுமே பெட்டரா போகணும், மூவ் ஆன் பண்ணணும் பண்றவங்க வராங்க. ஸோ அவங்கள மாரி பீப்பிள்க்கு வந்து த்ரூ கம்பெனி கூட நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்ல வரீங்க. அப்படிதானே? ஆமா சார். சரி ஓகேம்மா. இப்போ வந்து ரீசென்ட்டா கவர்மெண்ட்க்கு வேக்கன்சி வந்திருக்கா? இப்ப லாஸ்ட் இயர்ல நெறைய பேர் இந்தியன்ஸ் வந்திருக்காங்களா சவுதில? எம்ஓஹெச், ஆமா சார். என்னம்மா? தெரியல சார். சரி ஓகே, ஓகே. பெருசா அதுக்குள்ள ஆக்சுவலா இப்ப டாக்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களோட இந்த ஃப்ளோர் இன்சார்ஜ் இவங்க எல்லாமே எந்த கண்ட்ரி பீப்பிள்மா இருக்காங்க? இந்தியன்ஸ் இருக்காங்களா? இல்ல வேற பிலிப்பைன்ஸோ இல்ல வேற வேற கண்ட்ரி பீப்பிள் இருக்காங்க? டாக்டர்ஸ் வந்து சூடானிஸ் இருக்காங்க. ஓகே, இன்சார்ஜ் மீன்ஸ் மலையாளிஸ், இந்தியன்ஸ். ஓகே. ஸோ இவங்கலாம் தான் இருக்காங்க. சரௌண்டிங் பார்ட் மலையாளிஸ். மலையாளிஸ் அதிகம். சரி ஓகே, ஓகே. ம். ஸோ சவுதி வரலாமா? 2026 இப்போ மார்ச் சரியா? சவுதி வரலாமா? உங்களோட ஃபீட்பேக் என்ன? அன்போடு வரவேற்கிறது சார். அன்போடு வரலாம். சவுதிக்கு வந்து எந்த ஒரு வரவேற்கிறது. ப்ராப்ளமும் இல்ல. டியூட்டிக்கும், சேலரிக்கும் இங்க எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இல்ல? ம். சரி ஓகேம்மா. சூப்பர்ம்மா. நல்லா பர்ஃபெக்ட். சரிம்மா. ஏதாவது நெகட்டிவ்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? நெகட்டிவ்ஸ் ஓவர் திங்கிங். சடனா எங்கேயாவது ஏதாவது டவுன் ஆனா நம்ம திங்க் பண்ணுவோம்ல சார். அது அங்க பண்ணாம இருந்தான்னா ஓகேவா இருக்கும். சேலரி கொஞ்சம் ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு நம்ம பஞ்சிங் லேட்டா வச்சாலோ சம்திங் ஏதாவது பிடிப்பாங்க. அங்க நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. சர்க்கிள்ஸ்ல ஏதாவது சின்ன டிமாண்ட் ஐ மீன் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே திங்க் பண்ணாக்க டவுன் ஆயிடுவோம். அதர் திங் நம்ம எதுவும் ஓவர் திங்கிங் பண்ணாம இருந்தா பெட்டர் தென். சரிம்மா. ஓகே. சூப்பர்ம்மா. ஆனா நீங்க இப்போ சவுதி போனதுக்கப்புறம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? இந்தியால ஒர்க் பண்ணத விட நான் சவுதில நல்லா ஏர்ன் பண்றேன். சேஃப்டியா இருக்கேன். நெக்ஸ்ட்டு பரவால்ல. அன்னைக்கு இருந்த என்னோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கும், இன்னைக்கு இருக்கிற என்னோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஓகேவா இருக்கு. அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு இருந்த கண்டிப்பா கடன் எல்லாமே அடைச்சிருக்கீங்களா? டெப்ட் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கீங்களா? கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். இப்போ இடம் வாங்குறதுக்கு நான் போய் தான் இடம் வாங்கணும். சூப்பர்ம்மா. வீடு கட்டணும். கங்ராச்சுலேஷன்ஸ். எல்லாமே ஓகேம்மா. ஆக்சுவலா நீங்க எப்படி மேரிடா? சார் அன்மேரிடாம்மா? அன்மேரிட். ஓகே. மேரேஜ்க்கும் பிளான் நெக்ஸ்ட் இருக்குல்ல உங்களுக்கு? சூப்பர்ம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ வந்து ஹேப்பியா இருக்கு உங்களோட ஃபீட்பேக் கேட்கும்போது. சரியா? ஆல் த பெஸ்ட். இன்னும் சேஃப்டியா இருங்க. வார் வேற போயிட்டு இருக்கு. சரியா? சவுதில அங்க வாரோட இம்பாக்ட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு அங்க? அங்க வார் போறதுக்கான நோ சார். எதுவுமே இல்ல. நீங்க எப்பயும் போற மாரி தான் போயிட்டு இருக்கீங்க. நார்மலா நார்மலா இருக்கு. ஆக்சுவலா வார் வந்து ஈரானுக்கும், இஸ்ரேல் அண்ட் யுஎஸ்க்கும் தான். சரியா? இவங்க என்னன்னா, அந்த மிலிட்டரியோட பேஸ் வந்து சவுதில, துபாய், அபுதாபிலாம் வச்சிருக்கனால, அந்த பேஸ மட்டும் அவங்க டார்கெட் பண்றாங்க. ஆனா மத்தபடி நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. யாருமே எந்த ஒரு இதுவுமே இல்ல. எல்லாருமே மெசேஜ் பண்றாங்க. இங்க எதுவுமே வார் நடக்கிறதே தெரியல. நார்மலா தான் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்க அதுதான் ஜஸ்ட் உங்ககிட்டயே ஒரு கொஸ்டின் கேட்டேன். சரியா? சரிம்மா. வீக்லி கண்டிப்பா வீட்ல பேசுறீங்களா? வாரத்துல ஒரு நாளாவது? ஓகே பேசிறேன். கண்டிப்பா சார். சரி ஓகேம்மா. ஹெல்த் பார்த்துக்கோங்க. மத்தபடி கிளைமேட்லாம் எப்படி இருக்கு சவுதில உங்களுக்கு? ரொம்ப கூலிங்கா, கோல்டா இருக்கு சார். ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, ஓகே. ரொம்ப கோல்டா இருக்கு.
எப்படி நம்ம ஊர்ல காஷ்மீர் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கா? காஷ்மீர் தான். மினி காஷ்மீர். சரி ஓகேம்மா. ஆனா இது அப்பா இப்படி பிரைவேட். இப்படி எப்பயுமே இருக்குமா? இல்லன்னா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுமா திருப்பி? வெயில் அப்பப்போ தான் சார் வரும். எப்பவுமே கூலிங்கா தான் இருக்கும் இந்த பிளேஸ். சரி, சரி, டூரிஸ்ட் சரி. பிளேஸ் மாரி. சரி ஓகேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நெறைய பேர் வந்து சவுதியில ட்ரை பண்ணணும். புதுசா அப்ளை பண்ண நெறைய பேர் இருக்காங்க. அண்ட் வந்து எமோஷனா போவோன்னு வெயிட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்க இந்த மாரி என்ன பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு சவுதியில போனீங்கன்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபினான்ஷியலி நெறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவுமே நல்ல ஃபீட்பேக்கா இருக்கும். அண்ட் வந்து உங்களோட சேஃப்டி, சவுதியோட இது அட்வான்டேஜஸ்லாம் பத்தி பேசியிருக்கீங்க. அதோட நெகட்டிவ்ஸ் பத்தியும் பேசியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து உங்களோட கெரியர் வந்து இன்னுமே மேலும் மேலும் குரோ ஆகணும். கண்டிப்பா நீங்க சவுதி இல்லாம அடுத்தது அயர்லாந்து, யுகே, ஜெர்மன் இந்த மாரி கண்ட்ரீஸ்க்கும் நீங்க நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ உங்களோட டைம் நீங்க வந்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் சார். ஓகேம்மா. பை. பை சார். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஃபைன் சார். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூம்மா. நல்லா இருக்கேம்மா. ஹேப்பியா இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள பார்க்கறதுல. ஆக்சுவலா நீங்க எந்த இயர்ல சவுதி அரேபியா போனீங்க? நான் இங்க 2023ல வந்தேன். 2023ல வந்தீங்க. ஃபினிஷிங். எந்த மந்த்து? ம். எந்த மந்த்? நான் மே மந்த். மே 8 வந்தேன். ஓ! மே மந்த் 2023ல நீங்க உள்ள போனீங்கல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 2 இயர்ஸ் ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறேன். இல்ல இன்னும் 3 மந்த்ஸ் தான் டைம் லைன் இருக்கு. ஆமா. ஸோ 2 ஆமா. இயர்ஸ் 2 வருஷம் வொர்க் பெர்மிட் விசால நீங்க நர்சிங் ஜாப்ல போனீங்க. அப்படித்தானே? ஆமா சார். சரி ஓகேம்மா. ஆக்சுவலா நீங்க வந்து நர்சிங் சவுதியில நம்ம வொர்க் பண்ணணும்னா, நம்ம டேட்டா ஃப்ளோ, எக்ஸாம்ஸ் இதெல்லாம் முடிக்கணும். நீங்க எக்ஸாம் டேட்டா ஃப்ளோ எல்லாமே இங்கேயே முடிச்சுட்டு போனீங்களா? இல்ல அங்க போயிட்டு எழுதுனீங்களா? இல்ல நம்ம எல்லாமே இந்தியாலயே முடிச்சுட்டு தான் போனோம். பட் எக்ஸாம் மட்டும் இங்க வந்து நான் அட்டெண்ட் பண்ணேன். சவுதியில. சரி ஓகேம்மா. அப்ப டேட்டா ஃப்ளோக்கும், அட்டஸ்டேஷன், எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சு? இந்த 3 ப்ராசஸ்க்கு மட்டும் உங்களுக்கு? ஐ ஃபர்கெட் சார். ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்க. அப்ராக்ஸிமேட்டா ஒரு 50,000 அதுக்குள்ள ஆச்சு அவ்வளோ. சொல்லுங்க. டோட்டலா அப்ப நீங்க மெடிக்கல்லாம் சேர்த்து சொல்றீங்கல்ல? எல்லாமே. மொத்தமா எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். ஒரு 50க்குள்ள ஆச்சு. டேட்டா ஃப்ளோ, அட்டஸ்டேஷன், எலிஜிபிலிட்டி, நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் எல்லாமே சேர்த்து சொல்றீங்க. இன்க்ளூடிங் எல்லாமே எல்லா எக்ஸ்பென்ஸஸும் சேர்த்து. சரி ஓகே. ஆனா நீங்க எக்ஸாம் வந்து நீங்க இங்க எழுதல. அங்க போயிட்டு தான் எழுதிருக்கீங்கல்ல? எக்ஸாம் 3 அட்டெம்ப்ட் எழுதணும். சரி ஓகேம்மா. அங்க போயிட்டு தான் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க அங்க போயிட்டு எப்படி இருந்தது? எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா இருந்ததா? எத்தனாவது அட்டெம்ப்ட்ல நீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு இந்தியாவோட இங்க சவுதி கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்தியா தான் பெட்டரா இருக்கு. இங்க எனக்கு விருப்பமே இல்ல. கொஞ்சம் சரி. கொஸ்டின்ஸ்லாம் டஃப்பா தான் இருக்கு. பட் 3 அட்டெம்ப்ட்ல தான் நான் பாஸ் ஆனேன். சரி ரொம்ப ஓகே. டஃப் கொஸ்டின்ஸ். ஆனா இந்தியால டஃப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? சரி இந்தியால ஈஸியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆக்சுவலா அதுதான் நமக்கு பெனிஃபிட்ஸ். சரி ஓகே. அப்ப ஏன் நீங்க வந்து இங்க எழுதல? எக்ஸாம் ஏன் நீங்க எழுதல? அப்ப சிச்சுவேஷன்ஸ், ஃபேமிலி ஓ! சிச்சுவேஷன்ஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அங்க சிச்சுவேஷன், போய் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்க்காக நீங்க அங்க போயிட்டு எழுதலாம்னு மூவ் பண்ணீங்க இல்ல? ஸோ பரவால்ல. நீங்க எக்ஸாம்லாம் எழுதாம ஒரு 50 அண்ட் அரவுண்ட் இன்க்ளூடிங் மெடிக்கல் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கீங்கன்னா, ஓகே தான் இல்ல? அங்க போயிட்டு எழுதுறது ஓகே தான். அங்க போட்டு எழுதுறது கூட சேலரி வாங்கிட்டே தான் நீங்க இஎம்ஐ பேசிஸ்ல பே பண்ணியிருப்பீங்கல்ல? மாசம் மாசம் உங்க சம்பளத்துலருந்து அந்த எக்ஸாம்க்கான ஃபீஸ் டிடக்ட் பண்ற மாரி நீங்க பே பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? சரி ஓகேம்மா. சூப்பர்ம்மா. அண்ட் வந்து சொன்ன மாரி உங்களுக்கு என்ன ஆஃபர் லெட்டர்ல என்ன சேலரில நீங்க போனீங்க? அதே ஆஃபர் லெட்டர் சேலரி இப்போ வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்களா? ஆமா சார். நான் ஜிஎன்எம் முடிச்சுட்டு இங்க வந்தேன். ஓகே. அப்ராக்ஸிமேட்டா எனக்கு வந்து 3,800 சொன்னாங்க. ஸோ அதே சேலரி 3,800 தான். மந்த் எண்டுன்னா கரெக்ட்டா எனக்கு சேலரி கிரெடிட் ஆயிடும். ஓகே. அதெல்லாம் எதுவுமே ஆக்சுவலா டிலே நீங்க சவுதி அரேபியால எந்த விசா கேட்டகரில நீங்க உள்ள போனீங்க? கம்பெனி மூலியமா. த்ரூ கம்பெனி மூலியமா. என்ன கம்பெனில ஒர்க் பண்றீங்க? அப்தால் கம்பெனி. ஓ! அப்தால்ன்றது கம்பெனி மூலியமா நீங்க உள்ள போனீங்க. ஓகே. இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க? ஹாஸ்பிட்டலா? கிளினிக்ல? அபகா அபஹா பிரைவேட் இன்டர்நேஷனல். அபஹா இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் வாங்க உங்களுக்கு? அங்க லாங் டெர்ம் கேர் லாங் டெர்ம் கேர்ல ஒர்க் பண்றீங்க. அண்ட் ஸோ ஓகேம்மா. டியூட்டிலாம் எப்படிம்மா? பெர் வீக்குக்கு எப்படி டியூட்டி? பர் வீக்குக்கு 4 டேஸ் டியூட்டினா 3 டேஸ் ஆஃப் குடுப்பாங்க சார். பட் 12 ஹவர்ஸ் தான் டியூட்டி. ஓகே. 12 ஹவர்ஸ் தான் டியூட்டி. 4 டேஸ்க்கு டியூட்டி இருக்கும். மீதி 3 நாள் வந்து ஆஃப் தான். ஓகே, ஓகே. சூப்பர்ம்மா. அப்பன்னா உங்களுக்கு ஓகே தானே? 3 நாள் ஆஃப்ன்றது ஓகே தான் இல்ல? என்னதான் 12 ஹவர்ஸ் டியூட்டி நீங்க 4 நாள் பார்த்தாலும், 3 நாள் ஃப்ரீயா இருக்கும்போது, கொஞ்சம் உங்களோட பெர்சனலுக்கான டைம் நீங்க ஒதுக்கலாம். எங்கேயாவது வெளிய போறது, ஏதாவது ஷாப்பிங் பண்றது, உங்களோட பெர்சனல் கேருக்கு டைம் கரெக்ட்டா இருக்குல்ல உங்களுக்கு?
இந்த டியூட்டி நீங்க எப்படி இருக்கு? சில பேர் வந்து 8 ஹவர்ஸ் டியூட்டின்றாங்க. சில பேர் 10 ஹவர்ஸ் டியூட்டின்றாங்க. உங்களுக்கு 12 ஹவர்ஸ் டியூட்டி. ஸோ இது எப்படி இருக்கு? 12 ஹவர்ஸ் டியூட்டி கொஞ்சம் பேலன்ஸ் பண்றது கஷ்டமா தான் சார் இருக்கு. பட் ஓகே தான். ஓபிடி தனியா இருக்கும். அவங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ் டியூட்டி. மார்னிங் அப்படி சேஞ்ச் ஆகும். பட் நம்ம வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறவங்கள பார்க்கணும்னாக்கா நம்ம 12 ஹவர்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் பழகிடுச்சு சார். பெட்டர் தென். ஏன்னா 4 டேஸ் டியூட்டி 3 டேஸ் ஆஃப்னா ஓகே தான். ஓகே தான் இல்ல? சரி ஓகே மேம். ஸோ டியூட்டி பத்தி சொல்லியிருக்கீங்க. சூப்பர் தேங்க்யூ மேம். அடுத்தது சவுதி வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கு? நீங்க இந்தியால ஒர்க் பண்ணதுக்கும், சவுதியில ஒர்க் பண்றது எந்த அளவுக்கு சேஃப்டில ஃபீல் பண்றீங்க? சேஃப்டி எல்லாமே சேஃப்டி தான் சார். கிராஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு பர்சன் டு பர்சன் பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். இங்க எதுவுமே வந்துட்டு இன்செக்யூரா எங்கேயுமே இல்ல சார். எல்லாமே பெர்ஃபெக்ட். சரி ஓகே. கம்பேர் டூ இந்தியாக்கும், சவுதிக்கும் இது பெஸ்ட் நான் சவுதியில ஃபீல் பண்ணேன் அப்படின்னா எத சொல்வீங்க? சேலரி. சேலரி பெஸ்ட்ன்னு சொல்றீங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் மந்த்லி எவ்வளோ செலவாகுது? ஒரு ஆவரேஜா? ஆவரேஜானா ஒரு 700 ரியால். நம்ம கண்ட்ரிக்கு ஒரு 10,000 செலவாகும். 10,000 அவ்வளோ. கிட்ட செலவாகுதுன்றீங்க. பெர் மந்த். கொஞ்சம் நல்லா எக்ஸ்பென்சஸ் பண்ணாவா? மந்த்லி ஃபுட் 3 டைம்ஸ் நல்லா சாப்பிட்டு அதெல்லாம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சொல்றீங்களா எப்படி? அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி 10,000. அப்படி இல்ல அப்படின்னாக்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஈக்குவலா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கம்மியாவே இதை விட செலவாகும். 500 ரியால் எனஃப். ஓகே. அப்பனா 10க்குள்ள தான் வரும்ன்றீங்க. 10,000 மேக்ஸிமம் நீங்க ஒரு ஆமா. அமௌண்ட் சொல்றீங்க இல்ல? ஸோ மத்தபடி எஸ். வந்து இப்ப நீங்க ஒர்க் பண்ற அபஹா இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல என்னலாம் ப்ரொவைட் பண்றாங்க? அக்காமடேஷன் தராங்களா? அண்ட் அது ஃபுட் எப்படி நீங்க குக் பண்றீங்களா? எப்படி அதோடது? இல்ல சார். அக்கமடேஷன் அங்கேயே குடுப்பாங்க. மார்னிங் காஃபி, பிஸ்கட் சம்திங் குடுப்பாங்க. பன் குடுப்பாங்க. ஆஃப்டர்நூன் ஃபுட்டும் அங்கேயே குடுத்துருவாங்க. ஓரளவு பெட்டரா இருக்கும் எல்லாமே. ஃபுட்டுமே சூப்பரா இருக்கும். ஓகே. நீங்க வந்து அதெல்லாம் நம்ம எந்த இந்தியால பிரச்சனையும் நீங்க வந்து எந்த ஊர் ஆக்சுவலா? அரியலூர். அரியலூர். ஓகே. இந்தியால நீங்க சாப்பிட்ட ஃபுட்டுக்கும், அங்க இருக்கிற ஃபுட்டுக்கும் எல்லாமே ஓகேவா இருக்கா? உங்களால மேனேஜ் பண்ண முடியுதா? அந்த ஃபுட் நீங்க எடுத்துக்க முடியுதா உங்களுக்கு? ஓகே தான் சார். அடாப்ட் ஆயிடுச்சு. அடாப்ட் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நம்ம நம்ம ஃபுட்டுக்கும் இங்க உள்ள ஃபுட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. பட் ஆஸ் யூசுவல் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. அடாப்ஷன் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஓகே, ஓகே. நைஸ். மத்தபடி வேற என்ன அங்க சவுதில பிளஸ்ன்னு சொல்றீங்க? சேலரி பிளஸ்ன்னு பிளஸ் சொல்ட்டீங்க. சேஃப்டி பிளஸ்ன்னு சொல்றீங்க. சேஃப்டி பிளஸ் ரீசார்ஜ் ஆல்சோ நம்ம வந்து மந்த்லி ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் கூட வாங்கிக்கலாம். ஓகே, அதுவுமே நமக்கு ஒரு சேஃப்டி. இன்கம் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. அதர் திங் அவ்வளோதான் சார். சரி ஓகே. ஓகே தான். பட் சேலரி வைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட சவுதி பெட்டரா இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்ல டோட்டலா? சரி நீங்க இந்தியால ரொம்பவே பெட்டர். எவ்வளவு இருந்தீங்க? சேலரி எவ்வளவு குடுத்துட்டு இருந்தாங்க? இந்தியால 18,000 வாங்கிட்டு இருந்தேன். 18,000. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க 18 நீங்க வாங்குனீங்க? 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஜிஎன்எம் டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு 18 தான் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அங்க வந்து ஒரு மோர் தென் ஒரு 90, 1 லேக் ரேஞ்ச்ல நீங்க சேலரி வாங்குறீங்க இல்ல? இப்போ எவ்வளவு கையில வருது? இந்தியன் ரூபில எவ்வளவு வருது கையில சேலரி உங்களுக்கு? இந்தியன் ரூபீஸ்ல மினிமம் 88,000 இந்த 88. சேவிங்ஸ். இந்த ரேஞ்ச் வந்து சேவிங் நிக்குது கையில. இல்ல until நம்ம ஓவர் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க மினிமம் நம்ம நாட்டுக்கு 1 லேக் அனுப்பலாம். 1 லேக் நீங்க 1 லேக். அனுப்பலாம். அனுப்பலாம்னு சொல்ல வரீங்க. சரி ஓகே. எஸ். ஆக்சுவலா நீங்க ஃபீல் பண்றீங்களா? இந்தியா விட்டு நான் போயிட்டேன். என்னோட ஃபேமிலி. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்றீங்களா? எப்படி இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு இல்ல ஃபீல் பண்ணாத மாரி வொர்க் எல்லாமே நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா? எல்லாமே டாக்டர்ஸ் ஒர்க் பண்ற கொலீக்ஸ் இதுலயும் சரி. அத நம்ம பத்தி கூட சுத்தி உள்ள உங்களுக்கு எதுவும் என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணா எல்லாமே ஓகேவா தான் இருக்கும். ஓகே. அங்க ஒர்க் பண்ற கொலீக்ஸுமே ஓகேவா இருக்கும். நமக்கு எல்லாமே இந்தியன் பீப்பிள்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து திங்கிங் இருக்காது. ஃபேமிலி மிஸ் பண்றோம் அப்படின்னா. ஃபெஸ்டிவல் டைம்ல லைட்டா மிஸ் பண்ணுவோம். அதர் திங் ஓகே. ஓகேவா இருக்கு. சரிம்மா சூப்பர். ஆம். நீங்க இப்போ வந்து அப்தால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு? உங்க கம்பெனிஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்டின்னா? ரீசென்ட்டா வந்து என்னோட ஏடிஎம் கார்டு வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார். இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் அதர் தென் 1 வீக்லயே எனக்கு போஸ்டல் அனுப்பி விட்டாங்க. ஸோ ஓகே, குட். ஓகே. சூப்பர்மா. எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா நெறைய பேர் வந்து கம்பெனிஸ்ல வந்து இது பண்ணாதீங்க, பெட்டரா இருக்காது அப்டிலாம் சொல்றாங்க. அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு கம்பெனி மூலியமா வந்தா ஓவர் டைம் கிடைக்காது. அவங்க அப்ராக்ஸிமேட்டா ஒரு சேலரி வச்சிருப்பாங்க. அது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இதுவே நம்ம டைரக்ட்டா வந்தோம் அப்படின்னாக்க, நம்ம சேலரி 4500 இல்ல 3800 தாண்டி 1500 நமக்கு கிடைக்கும். ஓவர் டைம் கிடைக்கும். அதுதான் பெனிஃபிட்ஸ். ஓகே. அதர் திங் நோ பெனிஃபிட்ஸ். சரி, ஓகே. ஆனா நீங்க இப்போ ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் அபகா பிரைவேட் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்தியன்ஸ் இந்த இயர்ல யாராவது வந்திருக்காங்களா? டைரக்ட்டா? டைரக்ட்டா நெறைய பேர் வந்திருக்காங்க. நெறைய பேர் வந்திருக்காங்கன்றீங்களா? ஆனா இந்தியாவுக்கு வந்து இந்த இயர்க்கு லாஸ்ட் இயர்க்கு ஒரு ரெக்யர்மென்ட்டே இல்லவே இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலோடது, அபகாவோடது? வந்திருக்காங்க. ஒரு 3 பீப்பிள் வந்திருக்காங்க. எத்தன பேர்? 3 மலையாளிஸ் வந்திருக்காங்க. 3 பேரா? ம். ம். ஆனா 3 பேருன்றது கம்மியால சொல்றீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 500 பேரு, 300 பேர் எடுத்தா தானே. ஏன்னா இங்க அப்ளை பண்ற பசங்க அதிகமா இருக்காங்கல்ல. நியர்லி பெர் மந்த்க்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பசங்க மட்டுமே ஒரு 1000 பிளஸ் வந்து அப்ராட் போணுன்ற அப்ளை பண்றாங்க. சரியா? ஸோ 3 பேருன்றது அதுக்கான போதுமான ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும்னு நெனைக்கிறீங்களா? இப்போ வந்து கம்பெனி வந்து அப்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்தால் வந்து எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 நர்சஸ் எடுப்பாங்க. கம்பெனிஸ் வந்து அப்தால் மட்டும் இல்ல. நெறைய கம்பெனிஸ் இருக்கு. எல்லா கம்பெனிஸுமே மோர் தென் ஒரு 5000 நர்சஸ் வந்து பெர் இயர் எடுக்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்னு வரும்போது 3 பேர் எடுக்குறாங்கன்றீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் போய் கிடைக்குதுன்னு நெனைக்கிறீங்களா? நெறைய பேர் வந்து இங்க எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எம்ஓஹெச் இல்ல. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எம்ஓடி இல்ல, எம்ஓயு இல்ல. கவர்ன்மெண்ட் எல்லாமே டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2030 விஷன் படி எல்லாமே வந்து அவங்களோட லோக்கல் பீப்பிள் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இப்ப அதுபடி போறனால கவர்ன்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்ரூட்மென்ட் டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பிரைவேட் டைரக்ட் ஹாஸ்பிட்டல் விசாவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப இந்தியன்ஸ் எடுக்கிறதே ரீஹாபிலிடேஷன் சென்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் விசிட் இந்த மாரி தான் எடுக்குறாங்க. சரியா? ஸோ அத தாண்டி நம்ம போகணும் அப்டின்னா, கம்பெனிஸ் தான் இன்னைக்கு வந்து வேக்கன்சி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸோ அப்டி இருக்கும்போது, நீங்க நியூவா வர பசங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? ஏன்னா நெறைய பேர் எம்ஓஹெச் தான் போணும்னு வெயிட் பண்றாங்க. எம்ஓடி தான் போணும்னு வெயிட் பண்றாங்க. சரியா? டைரக்ட் தான் போணும்னு வெயிட் பண்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3, 4 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியுமே கிடைக்கல அப்டின்ற பட்சத்துல என்ன நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? ரெக்கமெண்ட் பண்ணணும்னா, கம்பெனியுமே ஓகே தான் சார் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. கம்பேர் டூ குட் சேலரி நமக்கு கிரெடிட் ஆயிடும். ஓகே. கம்பேர் டூ எம்ஓஹெச், எம்ஓடிய விடவும் கம்பெனில ரெக்யர்மென்ட் ஃபீஸ் அண்ட் வந்து எக்ஸாம் சில கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களே ஆஃபர் பண்றாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறீங்க? கம்பெனி பெஸ்ட்டா இல்ல கவர்ன்மெண்ட் பெஸ்ட்டா? ஃபீஸ் செலவு பண்றதுல கம்பெனி எல்லாத்துலயுமே சேர்த்து சொல்றேன். தான் சார். கம்பெனி தான் கம்மியான அமௌண்ட்க்கு நம்ம மூவ் பண்ண முடியுது இல்ல? சரி, ஓகேம்மா. ஸோ மணி வந்து ப்ராப்ளம் கம்மியா இருக்கிறவங்க பட்ஜெட்லி போகணும், ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும். ஆக்சுவலா ஃபாரின் வரவங்க எல்லாருமே ஃபினான்ஷியல் லெவல் க்ரோக்கு தான் வருவாங்க. இன்னொன்னு அவங்களோட கெரியர் குரோத்துக்காக வருவாங்க. இந்த 2 டைப் ஆஃப் பீப்பிள் தான் அதிகமா இருப்பாங்க. சரியா? அதுல 50% வந்து கெரியர் குரோத்துக்கு வரவங்களா இருப்பாங்க. 50% ஃபினான்ஷியலி நம்ம வந்து ஸ்டேபிள் ஆகணும். இன்னுமே பெட்டரா போகணும், மூவ் ஆன் பண்ணணும் பண்றவங்க வராங்க. ஸோ அவங்கள மாரி பீப்பிள்க்கு வந்து த்ரூ கம்பெனி கூட நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்ல வரீங்க. அப்படிதானே? ஆமா சார். சரி, ஓகேம்மா. இப்போ வந்து ரீசென்ட்டா கவர்ன்மென்ட்க்கு வேக்கன்சி வந்திருக்கா? இப்ப லாஸ்ட் இயர்ல நெறைய பேர் இந்தியன்ஸ் வந்திருக்காங்களா சவுதில? எம்ஓஹெச் ஆமா சார். என்னம்மா? தெரியல சார். சரி, ஓகே, ஓகே. பெருசா அதுக்குள்ள ஆக்சுவலா இப்ப டாக்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களோட இந்த ஃப்ளோர் இன்சார்ஜ் இவங்க எல்லாமே எந்த கண்ட்ரி பீப்பிள்மா இருக்காங்க? இந்தியன்ஸ் இருக்காங்களா? இல்ல வேற பிலிப்பைன்ஸோ இல்ல வேற யாராவது கண்ட்ரி பீப்பிள் இருக்காங்க? டாக்டர்ஸ் வந்து சூடானிஸ் இருக்காங்க. ஓகே, இன்சார்ஜ் மீன்ஸ் மலையாளிஸ், இந்தியன்ஸ். ஓகே. ஸோ இவங்கலாம் தான் இருக்காங்க. சரௌண்டிங் பார்ட் மலையாளிஸ். மலையாளிஸ் அதிகம். சரி, ஓகே, ஓகே. ம். ஸோ சவுதி வரலாமா? 2026 இப்போ மார்ச் சரியா? சவுதி வரலாமா? உங்களோட ஃபீட்பேக் என்ன? அன்போடு வரவேற்கிறது சார். அன்போடு வரலாம். வந்து எந்த ஒரு வரவேற்கிறது. ப்ராப்ளமும் இல்ல. டியூட்டிக்கும், சேலரிக்கும் இங்க எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இல்ல? ம். சரி, ஓகேம்மா. சூப்பர்ம்மா. எல்லாம் பர்ஃபெக்ட். சரிம்மா. ஏதாவது நெகட்டிவ்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? நெகட்டிவ்ஸ் ஓவர் திங்கிங். சடனா எங்கேயாவது ஏதாவது டவுன் ஆனா நம்ம திங்க் பண்ணுவோம்ல சார். அது அங்க பண்ணாம இருந்தான்னா ஓகேவா இருக்கும். சேலரி கொஞ்சம் ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு நம்ம பஞ்சிங் லேட்டா வச்சாலோ சம்திங் ஏதாவது பிடிப்பாங்க. அங்க நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. சர்க்கிள்ஸ்ல ஏதாவது சின்ன டிமாண்ட் ஐ மீன் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே திங்க் பண்ணாக்க டவுன் ஆயிடுவோம். அதர் திங் நம்ம எதுவும் ஓவர் திங்கிங் பண்ணாம இருந்தா பெட்டர் தென். சரிம்மா. ஓகே. சூப்பர்ம்மா. ஆனா நீங்க இப்போ சவுதி போனதுக்கப்புறம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? இந்தியால ஒர்க் பண்ணத விட நான் சவுதில நல்லா ஏர்ன் பண்றேன். சேஃப்டியா இருக்கேன். நெக்ஸ்ட்டு பரவால்ல. அன்னைக்கு இருந்த என்னோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கும், இன்னைக்கு இருக்கிற என்னோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஓகேவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு இருந்த கடன் கண்டிப்பா எல்லாமே அடைச்சிருக்கீங்களா? டெப்ட் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கீங்களா? கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். இப்போ இடம் வாங்குறதுக்கு நான் போய் தான் இடம் வாங்கணும். சூப்பர்ம்மா. வீடு கட்டணும். கங்ராஜுலேஷன்ஸ். எல்லாமே ஓகேம்மா. ஆக்சுவலா நீங்க எப்படி மேரிடா? சார் அன்மேரிடாம்மா?
அன்மேரிட். ஓகே. மேரேஜ்க்கும் பிளான் நெக்ஸ்ட் இருக்குல்ல உங்களுக்கு? சூப்பர்மா. வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். ஸோ வந்து ஹேப்பியா இருக்கு உங்களோட ஃபீட்பேக் கேட்கும்போது. சரியா? ஆல் தி பெஸ்ட். இன்னும் சேஃப்டியா இருங்க. வார் வேற போயிட்டு இருக்கு. சரியா? சவுதியில அங்க வாரோட இம்பாக்ட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு அங்க? அங்க வார் போறதுக்கான நோ சார். எதுவுமே இல்ல. நீங்க எப்பயும் போற மாரி தான் போயிட்டு இருக்கீங்க. நார்மலா இருக்கு. ஆக்சுவலா வார் வந்து ஈரானுக்கும், இஸ்ரேல் அண்ட் யுஎஸ்க்கும் தான். சரியா? இவங்க என்னன்னா, அந்த மிலிட்டரியோட பேஸ் வந்து சவுதியில, துபாய், அபுதாபிலாம் வச்சிருக்கனால, அந்த பேஸ மட்டும் அவங்க டார்கெட் பண்றாங்க. ஆனா மத்தபடி நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. யாருமே எந்த ஒரு இதுவுமே இல்ல. எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்க. இங்க எதுவுமே வார் நடக்கிறதே தெரியல. நார்மலா தான் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்க அதுதான் ஜஸ்ட் உங்ககிட்டயே ஒரு கொஸ்டின் கேட்டேன். சரியா? சரிம்மா. வீக்லி கண்டிப்பா வீட்ல பேசுறீங்களா? வாரத்துல ஒரு நாளாவது? ஓகே பேசிடுறேன். கண்டிப்பா சார். சரி ஓகேம்மா. ஹெல்த் பார்த்துக்கோங்க. மத்தபடி கிளைமேட்லாம் எப்படி இருக்கு சவுதியில உங்களுக்கு? ரொம்ப கூலிங்கா, கோல்டா இருக்கு சார். ரொம்ப அழகா இருக்கு. ஓகே. ரொம்ப கோல்டா இருக்கு. எப்படி நம்ம ஊர்ல காஷ்மீர் அந்த மாரி இருக்க மாரி இருக்கா? காஷ்மீர் தான். மினி காஷ்மீர். சரி ஓகேம்மா. ஆனா இந்த அப்பா பிரைவேட். இப்படி எப்பயுமே இருக்குமா? இல்லன்னா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுமா திருப்பி? வெயில் அப்பப்போ தான் சார் வரும். எப்பவுமே கூலிங்கா தான் இருக்கும் இந்த பிளேஸ். சரி, சரி. டூரிஸ்ட் பிளேஸ் மாரி. சரி ஓகேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நெறைய பேர் வந்து சவுதியில ட்ரை பண்ணணும். புதுசா அப்ளை பண்ண நெறைய பேர் இருக்காங்க. அண்ட் வந்து எமோஷனா போவோன்னு வெயிட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்க இந்த மாரி என்ன பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு சவுதியில போனீங்கன்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபினான்ஷியலி நெறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவுமே நல்ல ஃபீட்பேக்கா இருக்கும். அண்ட் வந்து உங்களோட சேஃப்டி, சவுதியோட இது அட்வான்டேஜஸ்லாம் பத்தி பேசியிருக்கீங்க. அதோட நெகட்டிவ்ஸ் பத்தியும் பேசியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து உங்களோட கெரியர் வந்து இன்னுமே மேலும் மேலும் குரோ ஆகணும். கண்டிப்பா நீங்க சவுதி இல்லாம அடுத்தது அயர்லாந்து, யுகே, ஜெர்மன் இந்த மாரி கண்ட்ரீஸ்க்கும் நீங்க நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ உங்களோட டைம் நீங்க வந்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்யூ. தேங்க் யூ ஸோ மச் சார். பை. பை சார்.